அது மேல என்ன அவ்வளோ அக்கறை? சும்மாதான் அந்த குதிரைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ சொல்ற குதிரை இல்லவே இல்லை. அப்படியா? அப்போ அந்த படம் அது ஒரு பழங்கால கதையை வச்சு வரைஞ்சது. அதோட பேரு மெஜஸ்டிக். இந்த மலையில தான் அது எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்ததா கதை சொல்லுவாங்க. கதைங்கிறத விட கட்டுக்கதைனே சொல்லலாம். ஏன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாக்களுக்காகவே இந்த உயர் ரக குதிரையை உருவாக்குனதா சொல்லுவாங்க. இதுங்க எல்லாமே ராஜாக்களுக்கு பணிவாகவும் போருக்கு உறுதுணையாவும் இருந்ததா சொல்லுவாங்க. மக்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்துமா. அது மட்டும் இல்ல, இளவரசிகள் எல்லாம் இந்த குதிரையில மட்டும்தான் ஏறுவாங்களாம். தைரியமான பயமே இல்லாத குதிரைகள். இதுங்க பாயிற மாதிரி வேற யாராலையும் பாய முடியாதா? இதுங்க பாயறத பார்த்தா பறக்கிற மாதிரியே இருக்குமா? அதுங்க முடியல இருக்கிற பிங்க் நிறம் தான் அதுங்களுடைய சிறப்பேவா. இதுங்க வேகமானதுங்க, திறமையானதுங்க, உறுதியானதுங்க. அதுங்களை இதுவரைக்கும் மனுஷங்க பார்த்ததே இல்லை. இந்த கட்டுக்கதைகள் உண்மையா இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இதுங்களை யாரும் இது வரைக்கும் பிடிச்சதும் கிடையாது, போட்டோ எடுத்ததும் கிடையாது. அப்போ இந்த படத்தை எப்படி வரைஞ்சாங்க? கற்பனைக்கு எட்டாத எவ்வளவோ விஷயங்களை வரையும் போது இத வரைய முடியாதா என்ன? அப்படின்னா இந்த மெஜஸ்டிக் குதிரை உண்மை இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு வாட்டி என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி உன்னை பார்த்ததாதான் எனக்கு ஞாபகம். எல்லாம் முட்டாள்தானம், மூட நம்பிக்கைங்க. இந்த கட்டுக்கதையை நம்புறதே உன்னுடைய வேலையா போச்சு. பிலிப், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட இடத்துக்குள்ளேயே வருவ. உன்னுடைய கோமாளித்தனத்தை நீ என்கிட்டயே காட்டுறியா? உன் மனசுக்குள்ள என்ன நீ பெரிய ஆளுன்னு உயரத்துல உன்னை விட நான் பெரியவன் தான். முதல்ல நீ இங்கேருந்து போயிடு. எப்ப வரணும் எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். ஹாய், என் பேரு பார்பி. நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? உங்களை இப்பதான் நான் முறையா பாக்குறேன். என்னுடைய பேர் பிலிப். இங்க இருக்கிற இன்னொரு ட்ரைனிங் ஸ்கூல்ல நான் டீச்சரா வேலை பாக்குறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, இந்த ஆளு தேவையில்லாததை சொல்லி உங்களை குழப்ப கூடாதுங்கிறதுக்காகத்தான். மெஜஸ்டிக்னு ஒரு குதிரை இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாமே பொய். எல்லா குதிரையும் சாதாரணமானதுதான். ஒரு மாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்ற வேலையை செய்யுங்க. அப்புறம் இந்த சாட்டைய கண்டா பயப்படுங்க. நீ இந்த மெஜஸ்டிக் குதிரை பத்தி ஏதோ கேட்டல, எப்பவாவது அத பாத்திருக்கியா? நானா? இல்லாத ஒண்ணு நான் எப்படி பார்க்க முடியும்? ஆமா, அது சரிதான். அப்படி ஒரு குதிரை உலகத்திலேயே கிடையாது. ஏடியன், இங்க ரொம்ப குளிருது. அம்மா உன்னை ஸ்வெட்டர் போட்டுக்க சொன்னாங்க. அவங்க கொடுத்த சூட் நல்லா இருந்ததுன்னு போய் சொல்லுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எனக்கு சாப்பாடே வந்து சேரலையே. கொடுத்து அமிச்சாதானே. கம் ஆன் ஃபினியன், நம்ம வீட்டுக்கு போலாம். என்னாச்சு? ஃபினியன், திரும்பி வா. Wow.